வணக்கம், வெல்கம் பேக் டு மனடிடி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வீட்டை வந்து சுத்தி பார்க்க போறோம். எங்க வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வர போறீங்க. அமெரிக்கால இருக்கிற 1 BHK 2 BHK எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க குடியிருந்த 1 BHK வீட்டை பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க இப்போ எங்க வீட்டுக்குள்ள போலாம். ஸோ இதுதான் எங்களோட நாங்கள் முன்னாடி இருந்த 1 BHK வீடு, அதாவது நேற்று வரைக்கும் இருந்த 1 BHK வீடு. இப்போ 2 BHKக்கு போயிட்டோம். ஸோ இந்த 1 BHK ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து திங்ஸ்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு, அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே இதுதான் வந்து ஹால், ஃபுல்லாக வந்து ஹால் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டைனிங் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம். நாங்கள் டைனிங்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் ஃபுல் ஹாலு. இங்கே தான் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து டைனிங் போட்டுக்குவாங்க. இங்கே வந்து லைட் இருக்கும், இங்கே வந்து டைனிங் போட்டிருப்பாங்க, இங்கே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வாக்கின் ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி பார்த்தோம்னா இது வந்து கிச்சன். கிச்சன் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையுமே சேம் தான். நானும் கிச்சன் டூர் போடணும்னு நினைச்சேன், என்னால் முடியல. ஸோ இப்போ வந்து சேர்த்தே நான் காமிச்சிடுறேன். ஸோ பொதுவாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே அங்கேயே இருக்கும். அதில் என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃப்ரிட்ஜ். ரெண்டாவது வந்து பைப்டு கேஸ். இது வந்து கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்து பைப்டு கேஸ் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபுல் யூஎஸ்லேயுமே வந்து பைப்டு கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 5 பர்னர் இருக்கு இந்த வீட்டில். இது வந்து மைக்ரோவேவ் ஓவன், நமக்கு ஏதாவது சூடு பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து பேக் அவன், பேக்கிங் ஏதாவது கேக் அதெல்லாம் நான் பண்றது, பீட்சா பண்றதெல்லாம் இதுல தான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெசல் வாஷிங் மெஷின் அப்படின்றதும் டிஃபால்ட்டா அங்கேயே இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் கிச்சன் வியூ. கிச்சன்ல இருந்து இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து ஒரு பேட்டியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கவங்களுக்கு பேட்டியோ, மேல இருக்கவங்களுக்கு பால்கனி. ஸோ இந்த பேட்டியோவும் நீங்க நிறைய வீடியோஸ்ல நீங்க என்ன பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் இங்கதான் நான் பண்ணியிருக்கேன். இது இங்கே வந்து இவ்வளோ அளவுக்கு பேட்டியை கொடுத்துருப்பாங்க. 2 BHKனா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இது கூடவே வந்து இன்னொன்று டிஃபால்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாஷிங் மிஷின் 1 BHKல வெளியில கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேல இருக்கிறது வந்து ட்ரையர், இங்கே கீழே வந்து வாஷிங். ஸோ வாஷிங் பண்ணிட்டு இங்கே நம்ம ட்ரையர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து எல்லா வீட்லயுமே கம்பல்சரியா இருக்கும். ரொம்ப சில வீட்டுகள்ல மட்டும் இருக்காது, அவங்க எல்லாம் வெளியில வாங்கி வச்சுக்குவாங்க. அதாவது ரெண்டுக்கு இருக்கிறவங்க, மோஸ்ட்லி ஓனர்ஸே வந்து எல்லாமே டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டியை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஹால் வழியா கிராஸ் ஆகி இப்படி போனோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரூம். இது 1 BHK அப்படின்றதால ஒரு பெட்ரூம் தான் இருக்கும். ஸோ இப்படியே நம்ம பெட்ரூம்குள்ள வரலாம். நாங்க முன்னாடி வந்து ஒயிட் கலர் லைட் போட்டிருந்தோம். ஸோ நல்லா பிரைட்டா இருந்திருக்கும். இப்போ வந்து எல்லோ லைட் அப்படிங்கிறதால கொஞ்சம் லைட்டிங் வந்து உங்களுக்கு கம்மியாவே தான் இருக்கும். இங்க வந்து ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட பெட்ரூம். நம்ம ஃபுல்லா வந்து பெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பெட்ரூம்ல இருந்து இப்படி வாக்கிங் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு மிரர் ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லைடிங் வந்து 3 மிரர் ஸ்லைடிங் இருக்கும். மிரர்னாலே வந்து எல்லாருக்குமே காமனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுல எக்ஸ்ட்ராவாவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அப்படிங்கறதால ஒரு ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 BHKலயும் ஒரே ஒரு பெட்ரூம்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்தியன் கல்ச்சருக்கு நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் தான் நம்ம வந்து விருப்பப்படுவோம். ஆனா இங்க அமெரிக்கால வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் வார்ட்ரோப்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம ஹேங் பண்ணி துணியை வந்து மாட்டிக்கலாம். மேலேயும் வந்து ஷெல்ஃப்ஸ் இருக்கும், நம்ம அதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் அந்த 3 மிரர்ஸ் வச்ச ஸ்லைடிங். அப்படியே வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்லயே வந்து முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த வீட்ல வந்து இந்த மாதிரி வாஷ் பேஷன் கொடுத்திருக்காங்க. வாஷ் பேஷன் ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு டிசைன்ல கொடுத்திருப்பாங்க. இங்க ஒரு மிரர் கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து ஒரு ஷெல்ஃப்ஸ் மாதிரி நம்ம ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. மேல வந்து லைட்டிங்ஸ் இருக்கும். இங்க வந்து இந்த வீட்ல எஸ்பெஷலா வந்து இன்னைக்கு நிறையவே வந்து கொஞ்சம் வந்து டிராஸும் வச்ச மாதிரி ஒரு இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. இந்த டிராஸ் எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த இதை வந்து நாங்க 2 BHKல மிஸ் பண்றோம். மற்றபடி இங்கே வந்து இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வாஷ் பேசினோட கவர் பண்ண மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த இன்டீரியர். ஸோ இதை முடிச்சுட்டு நம்மளோட பாத்ரூம்.
ஸோ இது 1 BHK அப்படின்றதால ஒரே ஒரு பாத் டப் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதுல வந்து நமக்கு ஷவர், ஸ்டாண்டிங் ஷவர் மாதிரி கிடையாது. ஸோ ஒன்லி 1 பாத் டப். பாத் டப் தியாவோட ஃபேவரைட். எப்பவுமே குளிக்கும் போது ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு இங்கே தான் உட்காந்துருப்பா. ஸோ இதுதான் பாத்ரூம். ஸோ இதுதான் ஓவராலா 1 BHK வீடு அமெரிக்கால எப்படி இருக்கும் அப்படின்றது. இது வெறும் எங்க ஏரியால மட்டும் இல்ல, எங்க ஸ்டேட்ல மட்டும் இல்ல, ஃபுல் அமெரிக்காலையுமே இது மாதிரி சேம் லே அவுட் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் எங்களோட வீடு. இது வந்து ஏசி தெர்மாஸ்டர். நம்ம வந்து என்ன இங்க வந்து கூலரும் இருக்கும், ஹீட்டரும் இருக்கும். நம்ம வந்து வின்டர் சீசன்ல ரொம்ப கூலிங்கா இருக்கும், அதனால நம்ம வந்து ஹீட்டர் கூட இதுல வந்து இது பண்ணிக்கலாம். இதுல வந்து சம்மர் சீசன்ல வந்து கூலிங்ல கூட நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இதுதான் ஓவரால் 1 BHK வீடு. எங்க வீட்டோட எஸ்பெஷலா இந்த 1 BHK வீட்டோட வெளியில அவுட்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னா வந்து 2 BHKல கொஞ்சம் நான் மிஸ் பண்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ஸ்பேஸ், இந்த மாதிரி கிராஸ் வச்ச ஸ்பேஸ் வந்து எந்த வீட்லயுமே இந்த கம்யூனிட்டிலேயே எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸ். நாங்க இங்க வந்து எங்க வீட்டோடய சேர்ந்து ஒரு பார்க் அட்டாச் பண்ண மாதிரி நாங்க ஃபீல் பண்ணியிருக்கோம். தியா பாப்பா ஆல்வேஸ் இங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பா. நானும் தியா பாப்பாவும் மோஸ்ட்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா இங்கதான். ஸோ அந்த அழகை உங்ககிட்ட இன்னொரு வாட்டி கடைசியா காமிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு வாட்டி நாங்க வருவோம் அப்படின்றது தெரியாது. பட் வருவோம் வெளியில. பட் இருந்தாலும் வீட்டோட சேர்த்து காமிச்சிட்டா இன்னும் வந்து நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் அது. ஸோ இதுதான் 1 BHK வீடு, நாங்க இருந்த வீடு. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வணக்கம். எங்க வீட்டுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 1 BHKலேருந்து 2 BHK வந்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 BHK வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வந்து ஒரு 2 BHK வீட்டுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தப்ப இங்கே எதுவுமே இந்த கம்யூனிட்டியில் 2 BHK கிடைக்கல எங்களுக்கு. அதுவும் கிட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 1 BHKல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால 2 BHK கிடைச்சோன்னா மூவ் ஆகிட்டோம். இப்போ வந்து நாளைக்கு தான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் எல்லாமே. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வீடை மட்டும் வந்து ஒரு வாட்டி கிளீன் பண்ணியாச்சு, கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த விளாக். ஸோ யூஎஸ்ல எப்படி வந்து 2 BHK 1 BHK இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 BHK. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ட்ரானோடனே இந்த மாதிரி ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும். இதுதான் ஹால். இதில் வந்து நம்ம டிவி இந்த மாதிரி எது எங்கெங்க வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு டைனிங் ஹால் மாதிரி இங்கே வந்துடும். ஸோ இது டைனிங் ஹால். இது வந்து ஃபுல்லாக ஹால் வந்து. ஸோ ஹால்லேயே வந்து நமக்கு ஒரு ஃபயர் பிளேஸும் கொடுத்துருப்பாங்க. இது முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே போனோம் அப்படின்னா கிச்சன் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் அப்படி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு தனியாக வந்து கிச்சன் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்க போகலாம். ஹாலில் ஃபயர் பிளேஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு பேட்டியோ மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே பேட்டியோ, மேலே இருக்கிறவங்க அதை பால்கனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பேட்டியோ. உங்களுக்கு நைட்டில் வந்து அவ்வளோவா ஓவர்வியூ தெரியாது. நான் பகலில் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். இதுதான் வந்து ஓவர்வியூ பேட்டியோ. ஸோ இப்படி ஹால்லேருந்து நம்ம இப்படி என்ட்ரானோம்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ அந்த பெட்ரூம் வந்து இப்படிதான் இருக்கு. நல்ல லைட்ஸ் எல்லாம் இன்டீரியர் புதுசாக பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்பவுமே வெளிச்சமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு பெட்ரூம்.
இங்கே வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. பழைய வீட்டில் வந்து எங்களுக்கு ஃபேன் எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் ஃபேன் இருக்கு, ஹால்லையும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ பெட்ரூம்லேருந்து இப்படி போனோம் அப்படின்னா ஒரு வாக்கிங் கிளாசெட் மாதிரி இருக்கு. இந்த கிளாசெட்லேருந்து நம்ம நேராக போனோம்னா நம்மளோட ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே வந்து கிளாசெட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபில் என்ன வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மிரர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மிரருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கிங் வார்ட்ரோப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஹேங்கிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க மிரரு. அதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே இல்லை பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி நம்ம மேக்கப் பண்ணுற ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை இதில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி க்யூட்டாக நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடுமே ஒரே லேஅவுட்டில் தான் இருக்கும். லேஅவுட் பிளான் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் 1 BHKல இருக்கிறதும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம இன்னொரு பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம இப்படி ஒரு வாக்கிங் மாதிரி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷினில் இது வந்து வாஷ் பண்ணிட்டு இங்கே மேலேயே வந்து நமக்கு ட்ரையரும் போட்டுக்கலாம். இது வந்து இப்போ எங்களுக்கு 1 BHKல வந்து வெளியில இருந்துச்சு. இங்கே வந்து 2 BHKலாம் உள்ளேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நல்ல எல்லாமே வந்து துணியெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக துவைச்சு கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து இன்னொரு பெட்ரூமுக்கு நம்ம போகிறோம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எல்லா வீட்லையுமே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒன்று. இங்கே வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபேனோட லைட்ஸும் சேர்ந்து வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு பகல்ல உங்களுக்கு காட்டினா இது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கும். ஸோ எல்லா பெட்ரூம்லையுமே ஒரு விண்டோவும் அதோட சேர்ந்து பிளைண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இப்படி வாக்கிங் பண்ணோம்னா அதே மாதிரி தான் அந்த பெட்ரூம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு வாக்கிங் கிளாசெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம் துணியெல்லாம். பட் இங்கே வந்து ஷெல்ஃப் வந்து வராது. அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ நமக்கு இந்தியன் கல்ச்சருக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஸ்டோரேஜ்க்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம். இங்கே வந்து யூஎஸ்ல மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வாக்கிங் வார்ட்ரோப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் 2மே இருக்குது. அதனால நம்ம 2மே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து இப்படி வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே ஒரு வாஷ் பேசின். இங்கேயும் வந்து இந்த மாதிரி டிசைனர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாஷ் பேசின் இருக்கும். கீழே வந்து நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா பாத்ரூம் கிளீனர் அந்த மாதிரி டஸ்ட்பின் அந்த மாதிரி வேணும்னா இங்கே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏதாவது வேணும் எடுக்க கொள்ள அப்படின்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டாய்லெட் இருக்கும். டாய்லெட்டோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாத் டப் கொடுத்துருக்காங்க. பாத் டப்லேருந்து நம்ம என்னென்ன வேணுமோ அங்கே பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக எடுக்கக்கொள்ள ஒரு ஷவரோட எல்லாமே ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத் டப் எங்கள் தியாவுக்கு ரொம்ப இஷ்டம். எப்போ போனாலும் குளிக்கிறதுக்கு போனால் ஒரு 1 hour பண்ணிடுவா. அதுலேயே உட்காந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணுறது விளையாடுறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. ஸோ அது வந்து இங்கே இந்த பெட்ரூமில் இருக்குது. ஸோ இதான் ஓவரால் கிச்சன். நம்ம வந்து இன்னொரு வாட்டி எல்லாமே ஸ்டோரேஜ்லாம் டம்ப் பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் 2 BHK அமெரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி எல்லா வீடுமே இப்படிதாங்க இருக்கும். எல்லா வீடுமே சேம் கட் அவுட்ல சேம் லே அவுட்ல தான் இருக்கும். எல்லா 2 BHKமே 1 BHKமே. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து பகல்ல உங்களுக்கு வெளியில காட்டுறேன். இப்போ காட்டினா உங்களுக்கு இருட்டா இருக்கும். ஸோ அவ்வளோவா தெரியாது. இதுதான் வெளியில. பகல்ல நம்ம வெளியில எப்படி இருக்கு அப்படின்றதோ ஒரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம 2 BHK அமெரிக்கால எப்படி இருக்கும் அப்படின்ற ஓவரால் வியூ பார்த்துட்டோம். உங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ போடும் போதுல உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன். Until then, ta-ta, bye.